குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டுக்கான டாப்பாலஜி வந்து சம் குயிக் ரிவிஷன். சரிங்களா, ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருப்போம். சரிங்களா, இப்போ பார்ட் 3 த்ரீனா ப்ராடக்ட்ஸ் டாப்பாலஜினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அதாவது இப்போ 2 டாப்பாலஜி ஸ்பேஸ் எக்ஸ்கமாகி கொடுத்துட்டு அது 2 இடையில என்னது ப்ராடக்ட் டாப்பாலஜி எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்போ என்ன பேசிஸ் எலமெண்ட்ஸ் என்னது, அந்த பேசிஸ் எலமெண்ட்ஸ் வச்சு எப்படி டாப்பாலஜி கிடைக்கும், அதான் கான்செப்ட். சரிங்களா, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நோட்ஸ் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 2 டாப்பாலஜி எக்ஸ்கமா ஒய் எடுத்துகிட்டு பண்ண போகிறோம். 2 டாப்பாலஜி எடுத்து அப்போ ஃபைனைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்ஃபைனைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் ஆர்பிட்டரி ப்ராடக்ட் கொண்டு வந்துடும். ஓகேங்களா, சரி. இப்போ 2 டாப்பாலஜி ஸ்பேஸ் எடுத்தாச்சா. இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு பேசிஸ்க்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுக்கணும். G1 cross G2, G1 is open in X1, G2 is open in X2. அதாவது G1 belongs இப்படி எழுதி ஓப்பன் அர்த்தம். ஓகே, இப்படி போடுறதுன்னா G1 is open subset of X1, G2 is open subset of X2 அர்த்தம். ஓகேவா, இப்போ இந்த கலெக்ஷன் எடுக்கிறோம். என்னது பேசிஸ் ஃபார் சம் டாப்பாலஜி, ஏதோ ஒரு டாப்பாலஜிக்கு பேசிஸாக இருக்குமா X1 cross X2. therefore this topology generated by this basis is called, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன, ப்ராடக்ட் டாப்பாலஜி. சரிங்களா, டாப்பாலஜி ஜென்ரேட் பை திஸ் பேசிஸ் இஸ் கால்டு, அதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, அதான் அது ப்ராடக்ட் டாப்பாலஜின்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, சரி. இப்போ இது ஒன்று, இப்போ ரெண்டு டாப்பாலஜி எடுத்துருக்கோமா, 2 டாப்பாலஜி எடுத்து பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதே மாதிரி என் ப்ராடக்ட் எடுத்துக்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாருங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இருக்குது ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் சஸ்பேஸ் டாப்பாலஜி. சரி, இங்கே சஸ்பேஸ் வேண்டாம், வேறு சஸ்பேஸ் டாப்பாலஜி அந்த இது ஃபைனைட் ப்ராடக்ட் டாப்பாலஜி இந்த இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா X1 X2 Xn, ஸோ n நம்பர் ஆஃப் டாப்பாலஜி ஸ்பேஸ் கையில் வச்சுருக்கிறோம். சரிங்களா, என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். G1 cross G2 cross Gn, G1, ஸோ G1 ஓப்பன் இன் X1, G2 இஸ் ஓப்பன் இன் X2, அப்போ அதேமாதிரி Gn இஸ் ஓப்பன் இன் Xn. அப்போது இந்த மாதிரி எடுத்துக்கப்புறம் ஸோ இது வந்து சப்செட் ஆஃப் இதோட ப்ராடக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து பேசிஸ் ஃபார் சம் டாப்பாலஜியாக கொடுக்கும். சரிங்களா, ஆன் திஸ் செட்டு, இந்த செட்டுக்கு. இப்போ திஸ் டாப்பாலஜி ஜென்ரேட்டட் பை, இது மூலமாக கிடைக்கக்கூடிய டாப்பாலஜி ஜென்ரேட் பை திஸ் ஸ்கிரிப்ட் பி இஸ் கால்டு, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், அது ப்ராடக்ட் டாப்பாலஜி ஆன் திஸ் ஒன். ரைட்டா, இது வந்து ஃபைனைட் ப்ராடக்ட் டாப்பாலஜின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இது 2, மூணாவது வந்து என்னது ஆர்பிட்டரி ப்ராடக்ட் ஒன்று வரும். சரிங்களா, ஸோ மூணாவது வந்து ஆர்பிட்டரி ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் கேஸ் வந்து ஆர்பிட்டரி ப்ராடக்ட்டில் வந்து நிற்கும். சரிங்களா, ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸோ ஆர்பிட்டரி செட்டுன்னா என்ன நமக்கு தெரியணும். ஓகே, ஃபஸ்ட் அது புரிஞ்சுட்டு வந்து அவங்க புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ என்னன்னா பொதுவாக நமக்கு X1 cross X2 எப்படி எழுதுவோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 sets X1, X2, X1 belongs to X1, X2 belongs to X2 எழுதுவோமா. இதை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் கேஸில் கொண்டு வர்றாங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி எழுதிக்குவாங்க. ஓகே, X1 belongs to X1, X2 belongs to X2 இப்படி எழுதிட்டு என்னது X1 வந்து என்னது X of 1ன்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அதாவது சீக்வன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க, ஒன்றுமே கிடையாது, இது வந்து சீக்வன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா, இப்படி எழுதிட்டு therefore X is a function from 1,2 to this union. சரிங்களா, X1 union X2 such that X1 belongs to X1, X2 belongs to X2ன்னு சொல்லிடுவோம். சரிங்களா, இப்போது இது என்ன ஆயிரும்னா சீக்வன்ஸாக வந்துடும். ஓகே, X is a sequence in 1,2. சரிங்களா, சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸோட டொமைன் வந்து 1,2. அப்போ என்ன அர்த்தம், சரிங்களா, சீக்வன்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேவா, சீக்வன்ஸ்னால் என்ன எழுதணும். ஓகேவா, இப்போதைக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபைனைட் சீக்வன்ஸ், அதாவது ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா, 1,2. சரிங்களா, இந்த மாதிரி இருப்போம். ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். 2 செட்டுகள் எழுதினா 3 செட்டுகள் எழுதிக்கிறோம். எக்ஸிஸ், அதாவது இன்டெக்ஸ் செட் வந்து 1,2ன்னு அர்த்தம். அப்போ 2 செட்னா இன்டெக்ஸ் செட், அதாவது திஸ் இன்டெக்ஸ் செட். ரைட்டா, 1,2. 3 செட்டு இன்டெக்ஸ் செட் வந்து 1, 2, 3ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ இப்படி எழுதிட்டு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா, இப்போ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். I1 to என்னுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா. அப்போ என்ன பண்ணோம், X is a function from the index set 1,2, 3 up to n to இந்த யூனியன். சரிங்களா, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் அதே என்ன பண்ணுறோம்னா 1 to ஃபைனைட் எடுத்துக்கிறோமா, இங்கே என்னது கவுண்டபிள் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ கவுண்டபிள் ப்ராடக்ட் 1 to infinity, 1, 2, 3 up to infinity. ஓகேவா, ஸோ X is a இந்த மாதிரி வந்துருச்சா. அப்போ இது என்னவா இருக்கும், n from, இப்போ என்ன this is a சீக்வன்ஸ். ஓகேவா, இது சீக்வன்ஸாக மாறிடும், ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த சீக்வன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது வந்து ஃபைனல், இது வந்து என்னது இன்ஃபினைட் ப்ராடக்ட். இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்.
இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு பாருங்கள். இன்னைக்கு ஜென்ரலாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஃபைனைட், இன்ஃபினைட், கவுண்டபிள், அன்கவுண்டபிள் கொடுக்காம டேரெக்டாக. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ். அதே தான் எக்ஸைங்கிறது என்னது, சம் கலெக்ஷன் ஆஃப் என்னது டாப்பாலஜிஸ் கையில் வச்சுருக்கோமா, இண்டெக்ஸ்ட் பை நான் எம்டி செட்டு ஐ. சரிங்களா? அப்போ என்னது இது போட்டால் வரும் எக்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஐ டு தஸ் யூனியன். சரிங்களா? ஸோ இதான் என்னது ஆர்பிட்ரரி ப்ராடக்ட். அதான் ஆர்ஜேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர் இந்த இடத்துல இண்டெக்ஸ் செட், அதான் ஆர் பொதுவாக இண்டெக்ஸ் செட்டை வந்து ஜேன்னு எடுத்துருப்பாங்க. இப்போ ஆர்ஜேன்னு சொல்லியிருப்போம். ஆர்ஜேன்னு அர்த்தம் ஆர்பிட்ரரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. ஸோ இதை தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கையில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோமா. ரைட். இப்போது கம் டு த பாயிண்ட். ஸோ இப்போ ரெண்டு டாப்பாலஜிக்கு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பேசிஸ் இருக்கா. ரைட். இப்போ என்ன செய்கிறோம், பேசிஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து அந்த ரெண்டு டாப்பாலஜி ஸ்பேஸ் இருந்தால் ரெண்டு டாப்பாலஜி இருக்கும். அது கரஸ்பாண்டிங்காக பேசிஸ் இருக்குமா. பேசிஸ் ஃபார் டவ்1 அண்ட் டவ்2 இருக்கும். இப்போ என்ன செய்யறோம், இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். ஓகே, B1 கிராஸ் B2. B1 இஸ் அ பேசிஸ் எலமெண்ட் இன் ஸ்கிரிப்ட் B1. இது என்னது B2 இஸ் அ பேசிஸ் ஃபார் திஸ் ஒன் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி எடுக்கிறது என்னவா இருக்குன்னா பேசிஸ் ஃபார் ப்ராடக்ட் டாப்பாலஜி. ஸோ இது என்னவா மாறுன்னு பாருங்கள். இது என்னவா மாறும். ஸோ பேசிஸ் ஃபார் எதுக்கு பேசிஸாக இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் டாப்பாலஜி பேசிஸாக இருக்கும். ஓகேவா? இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னது சப் பேசிஸ்க்காக என்ன பண்ணுவோம், ப்ரொஜெக்ஷன் மேப் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அது என்னென்னா x1 x2 டாப்பாலஜி ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ப்ரொஜெக்ஷன் மேப் π1 x1 கிராஸ் x2லேருந்து x1க்கு போகிறது. ரைட்டுங்களா? அதாவது இந்த மாதிரி மேப் பண்ணோம். ஓகேவா? அதாவது எல்லா எலமெண்ட்ஸும் என்னது x1க்கு மேப் பண்ணும். ப்ரொஜெக்ஷனை டைமென்ஷன் கம்மின்னு அர்த்தம். ஓகேவா? இது இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் x1 கிராஸ் x2 ஆன் டு இட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இருக்குது. இதுனா செகண்ட் ஃபேக்டருக்கு ப்ரொஜெக்ஷன் நடந்திருக்கு. ரைட்டுங்களா? இப்போது இதோட ப்ராப்பர்ட்டி என்ன கேட்பேன், ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா? அது பின்னாடி சொல்கிறேன். ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஆன் டு இருக்கும், 1 வராது. சரிங்களா? ஓப்பன் மேப்பாக இருக்கும், க்ளோஸ்டு மேப் வராது. சரிங்களா? அதெல்லாம் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. டிஎன் செட்டில் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அது பார்த்து ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஆன் டூவாக இருக்கும், 1 இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓப்பன் மேப்பாக இருக்கும், க்ளோஸ்டு மேப்பாக இருக்காது. சரிங்களா? க்ளோஸ்டு மேப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அது பின்னாடி பார்ப்போம். ரைட். இப்போ ப்ரொஜெக்ஷன் மேப் வச்சு அந்த சப் பேசிஸ் கொண்டு வருவாங்க. சரிங்களா? இப்போ x1 x2 டாப்பாலஜி ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எடுக்கிறோம். ஓகேவா? அதாவது என்னென்னா நமக்கு என்ன தெரியும், இது கண்டினியூஸ் சொல்லியிருப்போமா. ஸோ பை கண்டினியூஸாக இருக்குது. இன்வெர்ஸ் இமேஜாக ஓப்பன் செட் ஓப்பன் தெரியுமா. இப்போ அந்த மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஓகேவா? அதாவது இங்கே என்னது ஓப்பன் செட், அதாவது இது என்னன்னா பை கண்டினியூஸாக இப்போ யூ வந்து ஓப்பன் இன் எக்ஸ் அப்போ என்னது ஓப்பன் செட் இன் எக்ஸோட ஓப்பன் செட். ரைட். அந்த x1ஓட ஓப்பன் செட்டு இந்த இது யூனியன். இது என்னென்னா விங்கிறது ஓப்பன் இன், அப்போ பை கண்டினியூஸாக இருந்தால் இது ஓப்பன் செட் இன் x2ன்னு வரும். இந்த மாதிரி கலெக்ஷன் எடுக்க போகிறோம். இது வந்து என்ன வருதுன்னா சப்பேசிஸ். சப்பேசிஸ் ஃபார் த இப்போ சொன்னோம்னா ப்ராடக்ட் டாப்பாலஜிக்கு இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே ப்ரொஜெக்ஷன் மேப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சப்பேசிஸ். ஓகே, அது முக்கியமானது. ரைட். இப்போ ஓகேவா? இப்போ 3 இது படிச்சிருப்போமா. ஒன்றுன்னது பேசிஸ். இப்போ பேசிஸை வச்சு எழுதக்கூடியது இது. ரைட்டுங்களா? இதை வச்சு எழுத சப்பேசிஸ். ஓகே, இப்போது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஃபைனைட் ப்ராடக்ட்டுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதை இப்போ என்ன 3 ரிசல்ட் சொல்லியிருப்போமா, இது 3 ரிசல்ட் அப்படியே என்னது ஃபைனைட் ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பாருங்கள், G1 கிராஸ் G2 GN. G1 இஸ் ஓப்பன் இன். அப்போ ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஓப்பன் இன் அதோட சப்செட்டுக்கு அதோட சூப்பர் ஸ்பேஸுக்கு ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? இட்ஸ் பேசிஸ் ஃபார் சம் டாப்பாலஜி. திஸ் டாப்பாலஜி ஜென்ரேட் பை பேசிஸ் இஸ் கால்டு ப்ராடக்ட் டாப்பாலஜி ஆன் திஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி பேசிஸ் எலமெண்ட்ஸ். ஸோ β1 β2 bnலாம் பேசிஸ் ஃபார் த τ1 τ2 τ1 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ சம் கலெக்ஷன் எடுக்கிறோம். இந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ இந்த இது என்னது, ஸோ பேசிஸ் எலமெண்ட் இன் β1, this is basis element β2, bnங்கிறது basis element for this one. ஸோ இது என்னது பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டாப்பாலஜியாக மாறுது. அங்கே சொன்னது 2க்கு போனோமா, இங்கே எண்ணுக்கு போட்டாச்சு. அதே மாதிரி என்ன சொல்ல போகிறோன்னா சப் பேசிஸ் கொண்டு வருவோம். சரிங்களா? n நம்பர் ஆஃப் டாப்பாலஜி ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ என்னது, திஸ் இஸ் அ ஓப்பன் செட் இன் x1, திஸ் இஸ் ஓப்பன் செட் இன் x2, திஸ் இஸ் ஓப்பன் செட் இன் xn. அப்போ இது வந்து என்னது இந்த மாதிரி யூனியன் எடுக்கிறது இந்த சப் பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டாப்பாலஜியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சப்பேஸ் டாப்பாலஜி. ஓகேவா? சப்பேஸ் டாப்பாலஜி. ஓகேவா? சப்ஸ்பேஸ். ஓகே, சப்பேசிஸ் வேறு, சப்ஸ்பேஸ் வேறு. சரிங்களா? சப்ஸ்பேஸ் வேறு. இப்போ என்னென்னா அதாவது ரிலேட்டிவ் டாப்பாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
சப்ஸ்பேஸ்னு அர்த்தம்னா சூப்பர் செட்டை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய சப்ஸ்பேஸ். சரிங்களா? அது முக்கியமானது. இப்போலாம் அங்கே சப்செட் சொல்கிறோம்னா அங்கே சூப்பர் செட்டை டிபெண்ட் பண்ணியே வரும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா x, y டாபாலஜி ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஒய்ங்கிறது நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இப்போ இதுக்கு டாபாலஜி இந்த ஒய்ங்கிறது சப்செட் தானே. இப்போ இது ஒரு டாபாலஜி கொடுக்கலாமா? டாபாலஜி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு தான் வரும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த மாதிரி கலெக்ஷன் டவ் ஒய் ஒய் இன்டர்செக்ஷன் ஒய் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி கலெக்ஷன் எடுக்கிறோம். ஸோ டாபாலஜி ஆன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? டாபாலஜி ஆன் ஒய்ன்னு சொல்லுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? அதான் எக்ஸை வச்சு எழுதுறோம். ஓகே, அப்போ இப்போலாம் இங்கே சப்ஸ்பேஸ் டாபாலஜின்னு வந்து சூப்பர் ஸ்பேஸை பொறுத்தே வரும். ஓகேவா? இப்போ திஸ் டாபாலஜி இஸ் கால்டு சஸ்பேஸ் டாபாலஜி. ஓகேவா? திஸ் டாபாலஜி இஸ் கால்டு சஸ்பேஸ் டாபாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த சஸ்பேஸ் டாபாலஜியில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி எழுதணும்னா ஒய் இன்டர்செக்ஷன். இப்போ ஏ இஸ் ஓப்பன் இன் டி டவுன்னு சொல்லணும். ஏ ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் யூ வேர் யூ ஃபார் சம் ஓப்பன் செட் இன் யூன்னு சொல்லணும். ஃபார் ஓப்பன் செட் யூ இன் எக்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ரைட், நான் பின்னாடி அதை சொல்கிறேன். சரிங்களா? அப்போது அப்படியே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? இதேமாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? ஓகே, எழுதிட்டோம். இப்போ சஸ்பேஸுக்கு என்ன செஞ்சோம்? ஒரு டாபாலஜியை கொடுத்துட்டோம். இப்போ பேசிஸ் கொடுக்கலாமா? இதே மாதிரி அதே தான் அங்கே என்னென்னமோ அதே தான். ஸோ இது டாபாலஜி ஸ்பேஸாக இருக்குது. ஒய்ங்கிறது நான் எம்டி சப்செட்டாக இருக்குது. அப்போ ஸ்கிரிப்ட் பிசிஎஸ் பேசிஸ் ஃபார் திஸ் டாபாலஜி. இப்போ இதுக்கு சஸ்பேஸ் டாபாலஜி கொடுக்கலாமா? அது எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒய் இன்டர்செக்ஷன் ஸ்கிரிப்ட் பிசியை ஒவ்வொரு இந்த பிசியாக என்னது, இந்த ஒவ்வொரு பி என்னது பேசிஸ் எலமெண்ட் இன் ஸ்கிரிப்ட் பி. அப்போ என்ன விஷயம்? பேசிஸ் ஃபார் த சஸ்பேஸ் டாபாலஜியாக இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது அங்கே சொன்னால் அதே கான்செப்ட் தான். அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ஒரு சப்செட் எடுத்தாச்சா, ஒரு சஸ்பேஸ் இருக்குமா? இதேமாதிரி இங்கே எடுக்கிறோம். ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் சஸ்பேசஸ் எடுக்கிறோம். ஓகே, இப்போ n நம்பர் ஆஃப் சஸ்பேசஸ் இருக்குதா? இருக்குது. இப்போது இதோட சப்செட் y1, இதோட சப்செட் y2, இதோட சப்செட் yn எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் போடும் ஒய்ன்னு கிடச்சிருமா? இப்போ டவ் ஒய் இங்கே சொன்ன கான்செப்ட் தான். இப்போ இங்கே எப்படி எடுக்கணும்? இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ என்னது? இது தானே ஒய்யில் தான் சொல்ல போகிறோம். ஒய் இதை எழுதிட்டு இன்டர்செக்ஷன் என்ன எழுதணும்? இங்கே எழுதுனக்க தான் ஒன்று ஒய்னா அங்கே என்னது ப்ராடக்ட் ஆஃப் ஒய்ஸ் போட்டு இன்டர்செக்ஷன் யூஎஸ் ஒரே ஒரு இதனால யூஎஸ் ஓப்பனிங் போட்டோம். இங்கே என்னது என் சப்செட்ஸ் இருக்குது. அப்போ அது u1 u2 un வேர் u1 இஸ் ஓப்பன் இன் x1, u2 இஸ் ஓப்பன் இன் x2, un இஸ் ஓப்பன் இன் xn. சரிங்களா? ரைட். இப்போ இந்த கலெக்ஷன் என்ன இருக்குன்னா இது என்னது? இது வந்து இஸ் கால்டு சஸ்பேஸ் டாபாலஜி ஆன் திஸ் ஒன் சொல்லுவோம். சரிங்களா? சஸ்பேஸ் டாபாலஜி ஆன் திஸ் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இதை பொறுத்து. சரிங்களா? சஸ்பேஸ் டாபாலஜினா சூப்பர் ஸ்பேஸை பொறுத்தே வரும். ஓகேவா? இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஒய்ங்கிறது சஸ்பேஸ் டாபாலஜி ஆன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ இங்கே ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஏங்கிறது சப்செட் ஆஃப் ஒயில் எடுக்கிறோம். எனி சப்செட் ஆஃப் ஒய் இஸ் செட் டு பி க்ளோஸ்ட் இன் டவ் ஒய்னு என்ன சொல்லணும்? ஏ எப்படி எழுதணும்? ஒய் இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லணும் ஃபார் சம் க்ளோஸ்ட் செட் இன் பி. சரியா? இப்போ ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் ஒய்னு என்ன சொல்லணும்? அந்த ஏ என்ன எழுதணும்? ஒய் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபார் சம் க்ளோஸ்ட் செட் இன் எக்ஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? இது க்ளோஸ்ட் செட். ஓப்பன் செட்டுக்கு அதே மாதிரி தான். ஏ சப்செட் ஆஃப் ஒய் செட் டு பி ஓப்பன் இன் டவ் ஒய்னு என்ன சொல்லணும்? ஏயை வந்து ஒய் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூன்னு சொல்லணும் ஃபார் சம் ஓப்பன் செட் யூ இன் எக்ஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? இது பார்த்துக்க முக்கியமானது. ஸோ சஸ்பேஸ் டாபாலஜியில் ஓப்பன் செட் க்ளோசஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும். இப்போ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, ஓகே இது ஹைலைட். ஸோ சஸ்பேஸ் டாபாலஜி படித்த அடுத்த செகண்ட் இந்த மாதிரி கான்செப்ட் தான் வரும். ஓகேவா? இப்போ என்னென்னா எக்ஸ் இப்போ ஒய்ங்கிறது சஸ்பேஸ் டாபாலஜி ஃபார் திஸ் டாபாலஜி. ஏ இஸ் ஓப்பன். ஓகே, ஏ இஸ் ஓப்பன் இன் ஒய்யாக இருந்தால் இந்த ஏ வந்து என்னது ஒயில் ஓப்பனாக இருந்தால் எக்ஸில் ஓப்பனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே மெட்ரிக் ஸ்பேஸ்லேயே படிச்சிருக்கோம். சரிங்களா? ஏ வந்து சூப்பர் செட்டில் சப்செட்டில் ஓப்பனாக இருந்தால் சூப்பர் செட்டில் ஓப்பனாக இருக்குன்னு சூப்பர் ஸ்பேஸில் ஓப்பனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரியா? ஏ இஸ் அதாவது ஏ பிலாங்ஸ் டு டவ்வாக இருந்தால் ஏ டஸ் நாட் பி பிலாங்ஸ் டு டவ். சரிங்களா? அல்லது இப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போ அதே நேரத்தில் ரிவர்ஸ் பார்ட் வந்துடும். ஓகேவா? ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். ஓகே, ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருந்தால் ஓகே சூப்பர் ஸ்பேஸில் அது ஓப்பனாக இருந்தால் அது சப் ஸ்பேஸ்லேயும் ஓப்பனாக இருக்கும். அது ஓகேவா? ரெண்டாவது ரிசல்ட். அதாவது ஏ பிலாங்ஸ் டு டவ்வாக இருந்தால் தென் ஏ பிலாங்ஸ் டு டவ் ஒய்னு வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன செஞ்சு ஓப்பன் செட்டு போட்டிருக்கோம். இதேமாதிரி க்ளோஸ் செட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா? ஒய்ங்கிறது சஸ்பேஸ் ஆஃப் டாபாலஜி எக்ஸ் கமா டவ். ஏ இஸ் ஓப்பன் இன் ஓகே இங்கே என்ன சொல்லியிருப்போம்னா ஓகே இங்கே என்ன சொன்னோம்? ஓப்பன் செட்டுக்கு சொல்லியிருப்போமா? இங்கே க்ளோஸ் ஓப்பன் செட்டுக்கு சொல்லியிருப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா ஓப்பன் செட்டு சொல்லியிருப்போம். ஏ வந்து ஒயில் ஓப்பனாக இருந்தால் எக்ஸில் ஓப்பன் இல்லைன்னு சொல்லியிருப்போம். அதே நேரத்தில் ஏ வந்து எக்ஸில் ஓப்பனாக இருந்தால் கண்டிப்பாக ஒயில் ஓப்பனாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ இதோட கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவான்னு பார்ப்போம். ஓகேவா? அதாவது இதை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். நீ நாட் பி போட்டிருப்போம். எப்போ வரும்னா அதே தான். ஸோ ஏ இஸ் ஓப்பன் இன் ஒய்யாக இருக்குது.
A is open in YA, tau Y. A is open in Y. A is subset of Y இருக்கு. Y is subset of X. Sorry. A is open in YA and Y is open in X இருந்துச்சுன்னா then A is open in X இருக்கும். சரிங்களா? அதான் பின்னாடி எழுதிருப்போம். இந்த எழுதிருப்போம் பாத்தீங்களா? So A is open in Y. சரிங்களா? இப்போ Aங்கிறது subset of X. A is open in Y. இங்கே சாரி அதை தான் இங்கே எழுதியிருப்போம். சரிங்களா? A is open in இந்த இருக்குங்களா? A is open in வேறு இந்த எழுதியிருப்போம். A is open in X YA. Y is open in X. Then A is open in X. சரிங்களா? ஓப்பன் செட்டு போய் க்ளோஸ் செட்டு போட்டிருப்போம். அவ்வளோதான். A is closed in Y. ஓகேவா? அதோட கான்வர்ஸ் இன்ஆட்பிட். A வந்து க்ளோஸ்ட் இன் ஒய்யாக இருந்தால் என்னது A is closed in Xல க்ளோஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ பட் இதோட கான்வர்ஸ் பார்ட் இது அப்படியே எக்ஸ்ட்ரா ஓப்பன் செட்டுக்கு அப்படியே போட்டுருக்கு அப்படியே என்னது க்ளோஸ் செட்டுக்கு போகிற அவ்வளோதான். A is closed in Xஆக இருந்தால் அந்த A வந்து க்ளோஸ்ட் இன் ஒய்யில் வந்துடும். சூப்பர் சப்ஸ்பேஸில் வந்துடும். பட் இதுக்கு வராது. அதுதான் இது பண்ணுவோம். இது நான் இன்ஆட்பிட் போட்டுருப்போமா? ஸோ A is closed in Y is closed in Xஆக இருந்தால் தென் என்னது A is closed in X வந்துடும். ஸோ இதெல்லாம் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு இப்போது இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா ப்ராடக்ட் டாபாலஜி பார்த்தாச்சு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. ஓகேவா? இப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் மேப்போட ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் என்னது சஸ்பேஸ் டாபாலஜி, சப்பேசிஸ் ஃபார் த டாபாலஜி பார்த்தாச்சு, சஸ்பேஸ் டாபாலஜி பார்த்தாச்சு. சரிங்களா? அப்புறம் இந்த இதெல்லாம் இங்கே சொல்லியாச்சு. இப்போ சொன்னது தான் இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த சப்செட்டு சூப்பர் செட்டு இங்கே ஓப்பன்னஸ் க்ளோஸ் தான் இங்கே சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சஸ்பேஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? லைட்டாக பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ப்ராப்ளம்ஸ். ஓகே, அது அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா 3 டாபாலஜியை போட்டு குழப்ப போகிறோம். ஓகேவா? சஸ்பேஸ் டாபாலஜி, ஆர்டர் டாபாலஜி. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஒய்ங்கிறது சப்செட் ஆஃப் ஆருங்கிறது யூஸ்வல் மெட்ரிக். சரியா? ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் ஆர் யூஸ்வல் மெட்ரிக். ரைட்டா? எடுத்தாச்சு. இப்போது எடுத்துட்டோமா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? இதோட டாபாலஜி இந்த மாதிரி தானே இருக்கும். டாபாலஜி கலெக்ஷன் ஆஃப் டாபாலஜிஸ் இன் ஒய் இப்படி தானே இருக்கும். ஒய் இன்டர்செக்ஷன் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்னு வந்துருமா? அப்போது நமக்கு தெரியும். அப்போ என்னது இது இந்த யூங்கிறது ஓப்பன் இன் எக்ஸ். அப்போ இங்கே ஒரு ஓப்பன் செட்டும் ஓப்பன் ரோல் ஏகமாபி ஃபார்மெட்டில் இருக்கும். சரிங்களா? இது சஸ்பேஸ் டாபாலஜி ஆன் ஒய். இப்போ கொஸ்டின் என்னென்னா அதாவது இப்படி இதெல்லாம் ஈஸி தான். அதாவது இந்த ஏகமாபி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ ஏபி ரெண்டுமே என்னது ஒயில் இருந்தால் இது இந்த கலெக்ஷன் இந்த மாதிரி வந்துடும். ஏ ஒயில் ஒயில் இல்லை, பி ஒயில் இருந்தால் இந்த கலெக்ஷன் இந்த மாதிரி வந்துடும். பி ஒயில் இல்லை பட் ஏ ஒயில் இருந்துச்சா இந்த மாதிரி வந்துடும். ரெண்டுமே ஒயில் இல்லைன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டவ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த எபோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்துருச்சா? இப்போ இது எங்கே உள்ளது? ஆர்டர் டாபாலஜியில் உள்ளது. அப்படி தானே? ஸோ லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இல்லாத கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்கிற கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருக்கிற கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது என்னது? இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எபோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ். therefore டவ் இஸ் த ஆர்டர் டாபாலஜி. இப்போ என்ன இந்த சஸ்பேஸ் டாபாலஜி என்னவா மாறுதுன்னா ஆர்டர் டாபாலஜியாக மாறுது. சரி, அப்போ ரெண்டோட சேம் சொல்கிறாங்க. அவ்வளோ சஸ்பேஸ் டாபாலஜி ஆன் ஒய்யும் ஆர்டர் டாபாலஜி ஒய்யும் சேம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? பார்த்துக்கு முக்கியமானது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ அதே நேரத்தில் இங்கே அப்படியே அதே தான் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கிறது கனெக்டடாக இருக்காது, டிஸ்கனெக்டடாக அந்த மாதிரி 0,1 யூனியன் 2ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அதே கம்பேரிசன் தான். இந்த ஒய் வந்து இப்படி எடுத்துகிட்டு ஒய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸ் வந்து இங்கே டிஸ்கிரிட், இங்கே சரி இங்கே எஸ் வந்து இங்கே என்னது ஸ்டாண்டர்ட் டாபாலஜி, இங்கே ஸ்டாண்டர்ட் டாபாலஜி எக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து சஸ்பேஸ் டாபாலஜியாக இருக்கும். சரிங்களா? இருக்கும். இப்போ இது ஆர்டர் டாபாலஜியாக இருக்குமானா இருக்காது. என்ன காரணம்னா இப்போ வந்து இங்கே வந்து 2 இஸ் ஓப்பன் இன் சஸ்பேஸ் டாபாலஜி ஒய் தானே? ஏன் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இந்த 2ங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கா? சஸ்பேஸ் டாபாலஜி. ஓகே, திஸ் இஸ் ஓப்பன் இன் சஸ்பேஸ் டாபாலஜி ஆன் ஒய். அதாவது என்ன சொல்கிறோம்னா A is equal to 2 ஒய் இன்டர்செக்ஷன் பி ஃபார் சம் பி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லணுமா? ரைட். இப்போ 2 எழுதிட்டேன், ஒய் அப்படி எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் இந்த ஒரு ஓப்பன் செட் எப்படி எழுதி 3/2, 5/2 எழுதிக்கலாமா? அதாவது என்ன அர்த்தம்? 1.5, 2.5. அப்போ இதுக்கு காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் யார்? 2 இருக்குமா? அப்போ என்னது? திஸ் செட் இஸ் ஓப்பன் இன் ஒயில் ஓப்பனாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லணும்னா இது வந்து என்னது ஒயில் ஓப்பனாக இருக்கும். பட் என்னது இந்த இதில் ஓப்பனாக இருக்காது. ஸோ இட்ஸ் நாட் ஆர்டர் டாபாலஜியில் ஓப்பனாக இருக்காது. சரிங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஓப்பன் இன் ஆர்டர் டாபாலஜியில் ஓப்பனாக இருக்காது. ஸோ ஆர்டர் டாபாலஜி இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நமக்கு இருக்கவே இருக்காதுன்னு. ஆர்டர் டாபாலஜி இந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் என்னது பேசிஸ் எலமெண்ட்ஸில் இந்த மாதிரி இது இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதனால் இட்ஸ் நாட் ஓப்பன் வந்துடும். சரிங்களா?
அப்போ என்ன ஆயிருன்னா 2 வந்து இந்த சஸ்பேஸ் டோபாலஜி ஓப்பனாக இருக்குது, அந்த 2ங்கிற ஒரு ஒரு சப்செட் வந்து இங்கே ஓப்பனாக இல்லை, ஆர்டர் டோபாலஜியில் ஓப்பனாக இல்லை. ஸோ அதனால் என்னது சஸ்பேஸ் டோபாலஜியான ஒய்யும் ஆர்டர் டோபாலஜியான ஒய்யும் நாட் சேம் சொல்கிறோம். இங்கே சேம் சொல்கிறோம், இங்கே சேம் இல்லைன்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே ஏன் சேம்னா இந்த எலமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும், ஆர்டர் டோபாலஜியில் இருக்கும். சரிங்களா? இங்கே உள்ள பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் இந்த 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 ஓப்பன் செட்ஸ்லாம் எங்கே இருக்கும், ஆர்டர் டோபாலஜி இருக்கிறதுனால இது என்னது 2 டோபாலஜி சேம் சொல்கிறோம். இங்கே இங்கே வந்து இங்கே இந்த ஓப்பன் செட் இங்கே மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும், அங்கே ஓப்பனாக இல்லை. அப்போ 2ஓட டோபாலஜியும் வேறு வந்துடும். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கணும், முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி. ஓகே, ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி ஒரு கன்ஃபியூஸ்டு டாபிக், இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் டைரக்ட் ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். ஆல்ரெடி டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க. அதாவது PDF ஒன்றுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி 3 டோபாலஜி குழப்ப போகிறோம். ஓகேவா? டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி, சஸ்பேஸ் டோபாலஜி. சரிங்களா? அப்போ பார்த்தது அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சஸ்பேஸ் டோபாலஜி, ஆர்டர் டோபாலஜி. சரிங்களா? இப்போ டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி உள்ள வருது. சரிங்களா? பைங்கிறது 0, இது எக்ஸாம்பிள் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ரைட்டுங்களா? 0,1 டிஃபைன் பண்ணுறோம். பை கிராஸ் ஐன்னு வரும்போது இந்த மாதிரி வரும்போது டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி வந்துடும். எடுத்தாச்சா? ஸோ எக்ஸுங்கிறது என்ன செய்ய போகிறோம்னா இங்கே எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதாவது 2 எக்ஸுங்கிறது என்னது R2. ஓகேவா? இப்போ இது R2ஓட சப்ஸ்பேஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி ஆன் I கிராஸ் I. சரிங்களா? அண்டு ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் I கிராஸ் I சேமாக இருக்கும். ஓகேவா? அதாவது I கிராஸ் ஐயை வச்சு எழுதக்கூடிய டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜியும் ப்ராடக்ட் டோபாலஜி சேமாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் இல்லாமல் பார்க்குறோம். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறோம்னா இந்த இடத்துல இதுவே ப்ராடக்ட் டோபாலஜியான ஐன்னு போட்டு I கிராஸ் I, இப்போ இதுக்கும் ஆருக்கும் என்னது சப்ஸ்ட்ரக்சராக இல்லாமல் இருக்கும்போது 2ஓட டோபாலஜி சேமாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போது இதே நேரத்தில் சஸ்பேஸ் டோபாலஜின்னு வச்சு வரும்போது சேமாக இருக்காது. சரிங்களா? டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி புரிஞ்சுக்கிறீங்களா? இங்கே வந்து சப்ஸ்ட்ரக்சர் நான் சொல்லலை, இங்கே வந்து என்னது டேரெக்டாக இதுவே அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுவே நான் சொல்லிக்கிறேன். இங்கே சப்ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லும்போது என்னது அதோட டோபாலஜி ரெண்டும் வேறு வருதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது முக்கியமான ரிசல்ட். ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க. வெரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து இது வந்து நம்ம மங்கஸ் சார் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி ஆன் R கிராஸ் R. சரிங்களா? டிக்ஷனரி ஆர்டர் டோபாலஜி R கிராஸ் R, ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் RD கிராஸ் R. RDங்கிறதுனா டிஸ்க்ரீட் டோபாலஜி. இது 2 சேமாக இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ இதை நீங்கள் இப்போ 3 இது முக்கியமானது. சரிங்களா? இது 1, 2 இது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 1. அடுத்து ப்ரொஜெக்ஷன் மேப் ஆல்ரெடி சொன்னது தான். ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து on 2 இருக்கும், 1 to 1 இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பை ஃப்ரம் R2 to R, பை ஆஃப் x, y, x. இப்போ 0,1 0,-1 ரெண்டுக்குமே இமேஜ் 0 வரும். அப்போ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்குது. ஸோ பை இஸ் நாட் 1, 1. on 2 இருக்கும், 1, 1 வராது. ப்ரொஜெக்ஷன் மேப் கண்டினியூஸாக இருக்கும். ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து ஓப்பன் மேப்பாக இருக்கும். ஓப்பன் மேப்னா அர்த்தம் ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to y set to be open if for any open set in x f of u is open in y இருக்கும். அதாவது என்ன பண்ணணும், டொமைனில் எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதோட இமேஜ் செட் என்னவாக இருக்கும், அதோட இமேஜ் வந்து ஓப்பன் இன் ஒய்யாக இருக்கணும். இருந்தால் ஓப்பன் மேப். க்ளோஸ் மேப் அதே மாதிரி தான். ஓகேவா? 2 ஃபங்க்ஷன் let f from x to y be a function for any closed set in f in x-க்கு அதோட இமேஜ். ஓகேவா? f of u is f of fன்னு வச்சுக்குமே. அதாவது ஓகேவா, அது வந்து அங்கே என்னது கோடொமைனில் க்ளோஸ்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் போட்டிருப்போம். ஓகேவா? அதாவது என்னென்னா, அதாவது ப்ரொஜெக்ஷன் மேப் ஏன் இருக்காதுன்னா பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R2 to R பை ஆஃப் x, y = xன்னு எடுத்துக்கிறோமா. இது கண்டினியூஸ் மேப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சப்செட் எடுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் வந்து இப்போ x, 1/x. ஓகேவா? பிலாங்ஸ் டு R2, x not equal to 0. சரிங்களா? இப்போ இது என்னது, இது க்ளோஸ்ட் இன் நமக்கு தெரியும். வாட் இஸ் திஸ், இது வந்து என்னது x is not equal, அதாவது இந்த மாதிரி வரும். சரிங்களா? திஸ் கலெக்ஷன் அதாவது xy படிச்சிருப்போம், y = 1/xங்கிறது இந்த மாதிரி இருக்குமா. அதாவது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அசைன்டோட்ஸ் ஃபார்ம் ஆகுமா, அப்படி இருக்கும். இப்போ இந்த செட் என்ன வரும்னா க்ளோஸ் செட்டாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ நீ என்ன எங்கே எடுத்தாலும் என்ன செஞ்சுருக்கீங்க, ஒரு ஓப்பன் பால்ஸ் வரையுமா. ஸோ அதுக்குள்ளே இந்த செட்டில் இருக்க மாதிரி பாயிண்ட்ஸ் ஆல்வேஸ் தேர். சரிங்களா? அப்போ ஏ க்ளோசர் வந்து ஏன்னு வந்துடும். அதனால் ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் R2 வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கலாமா, பை ஆஃப் ஏ. ஓகே,
ஓகே இதோட இமேஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும், அதாவது இங்கே என்ன ஆகும், எல்லா எலமெண்ட்டுக்கும் மேப் பண்ணியிருக்குமா, ஸோ ஜீரோக்கு மட்டும் மேப் பண்ணியிருக்காது சரிங்களா. அப்போ என்ன வரும்னா ஆர் எக்ஸப்ட் ஜீரோன்னு வந்துடும் சரிங்களா. இது என்னது, விச் இஸ் நாட் க்ளோஸ்டு இன் ஆர் சரிங்களா. ஏன் நாட் க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரி, ஏன்னா இது இருக்கா, அப்போ ஆர் எக்ஸப்ட் ஜீரோ. ஓகே அப்போ ஜீரோவை சுற்றி நீங்கள் என்ன செய்றீங்க, எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் என்ன பண்ணியிருக்கோம், இட்ஸ் நாட் க்ளோஸ்டு அப்படி தானே, ஹோல் ஆரே வந்துடும். ஓகே இது க்ளோஸர் போட்டால் ஆரே வந்துடும் அப்படி தானே. ஸோ அப்போ என்ன ஒரு ஏ க்ளோஸர் வந்து புரியுதுங்களா. அப்போ இதுக்கு க்ளோஸர் போட்டால் என்ன வரும், ஆர் எக்ஸப்ட் ஜீரோக்கு ஆர் எக்ஸப்ட் ஜீரோ க்ளோஸர் போட்டால் என்ன வந்துடும், ஹோல் ஆரே வந்துடும். ஓகே அப்போ என்னது, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ க்ளோஸர்னு வந்துருச்சா. தஃபர் ஏஸ் இப்போ இந்த செட்டு சாரி திஸ் ஏங்கிறது இந்த இடத்துல பை ஆஃப் ஏட்டா. இப்போ என்னென்னா பை ஆஃப் ஏக்கு க்ளோஸர் போடுறோமா, அதாவது ஆர் எக்ஸப்ட் ஜீரோவுக்கு க்ளோஸர் போடுறோம். ஆர் எக்ஸப்ட் ஜீரோவுக்கு க்ளோஸர் போட்டால் ஆர்னு வந்திருக்கா. அப்போ என்ன வரணும், பை ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஜீரோ சரிங்களா. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ சரிங்களா. அப்போ இப்படி வரல, பை ஆஃப் ஏ க்ளோஸர் வந்து என்னது இஸ் நாட் ஈக்குவல் டு பை ஆஃப் ஏன்னு வந்திருக்கு சரிங்களா. அப்போ அதனால் சொல்லலாம் பை ஆஃப் ஏ இஸ் என்னது நாட் க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். அப்போ என்னது ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்குது, பட் என்னது அதோட இமேஜ் வந்து என்னது இங்கே ஏ இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர் டூ, பட் என்னது பை ஆஃப் ஏ அதோட இமேஜ் பை ஆஃப் ஏ இஸ் நாட் க்ளோஸ்ட் இன் ஆர். அப்போ என்னது இது வந்து நாட் க்ளோஸ்டு மேப் சரிங்களா. இது டிஎன் செட்டில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இதுவுமே உங்கள் புக்கில் உள்ள கொஷின் தான், எக்ஸாம்பிள்ஸ் கொஷின். ஓகேவா. இப்போ இது ஆக்சுவலாக இது வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஏகமா பி சீக்கமா டி, நம்ம R2ல் நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம். நீங்கள் ஆரில் ஏற்கனவே பேசியிருப்போமா பேசிஸ். ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம இது படிச்சிருப்போம்ல ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆரில். இப்போ ஏகமா பி மட்டும் எடுத்தால் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, ஏகமா பி பிலாங்ஸ் ரெண்டுமே எல்லா பாயிண்ட்ஸுமே ரியலாக எடுத்துரும். இந்த எடுத்துகிட்டு இது என்ன இருக்குன்னா பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி R2க்கு பேசிஸாக இருக்கும். இப்போ B1 அதே மாதிரி அடுத்து எடுத்துக்கிறோம், ஏகமா பி சீக்கமா டி, இந்த ரெண்டு எல்லா எண்டுமே என்னது ரேஷனல் எண்டாக எடுக்கும்போது அது என்ன இருக்குன்னா பேசிஸாக வருது சரிங்களா. பேசிஸ் ஃபார் சம் டோபாலஜியாக இருக்கும். ரெண்டு டோபாலஜி சேம் பார்த்துருக்கோம், இது ஏற்கனவே பார்த்தோம் சரிங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சரிங்களா. இதை வச்சு இந்த மாதிரி ரேஷனல் பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்தாலோ இரேஷனல் பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்தாலோ அது என்னவா இருக்குன்னா சேம் டோபாலஜியை கொடுத்துரும். பட் ஓகேவா, லோயர் லிமிட் டோபாலஜி அப்பர் லிமிட் டோபாலஜி வராதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து எக்ஸசைஸில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. இது வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். அதாவது இப்போ y வந்து -1,1 இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் R விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஓப்பன் இன் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க, ஓப்பன் இன் எக்ஸ் சரிங்களா. இது வந்து உங்கள் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில், அதுக்குள்ளே இவ்வளோ வந்துட்டோமா சரி பார்ப்போம். இது வந்து உங்கள் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க, இது சிம்பிளாக புரிஞ்சுக்குவீங்க. எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க, ஏ வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ என்னது, அதாவது எக்ஸுங்கிறது இப்படி ரெண்டுலேயுமே இருக்கிற எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த செட். ஓகே இப்போ mod x less than 1 அர்த்தம் இந்த மாதிரி தெரியுமா, x is -1 + 1, mod x greater than 1 அர்த்தம் இந்த மாதிரி எழுதிடுவோம். ஆர் இதுக்கு இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடு வரும். ஓகேவா. ஓகே இப்போ ரெண்டுக்கும் அண்டுன்னு அர்த்தம், இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கிறோம், இது மட்டும் வருமா. ஸோ இது ஓப்பன் இன் ஒய், ஓப்பன் இன் ஒய்யா ஓப்பன் இன் ஒய் தானே. ஏன்னா ஏன் ஓப்பன் இன் ஒய் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எழுத முடியும் சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா ஒய் இன்டர்செக்ஷன் எழுத முடியும், ஒய் இன்டர்செக்ஷன் ஃபார் த இன்டர்செக்ஷன் ஆஃப் சம் சப்செட்னு சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ அதனால் இது என்னது ஓப்பன் ஆயிரும். இல்லைன்னா இப்படி யோசிக்குவேன், எப்படின்னா ஆக்சுவலாக இது என்னது -1 to நம்மளோட செட்டு என்னது -1 to ஓப்பன் ரோல் -1/2 1/2 to 1 சரிங்களா. ஸோ ஹோல் இது சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா இஸ் ஓப்பன் இன் போத் ஒய் இன் ஆர். ஆக்சுவலாக இப்படி சொல்லிடுமே, நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, இது வந்து என்னது இந்த சூப்பர் ஸ்பேஸில் ஓப்பனாக இருக்குது சரிங்களா. சூப்பர் ஸ்பேஸில் ஓப்பனாக இருக்குது சரிங்களா. அதனால் இதுவும் சூப்பர் ஸ்பேஸில் ஓப்பனாக இருக்கும். அப்போது இப்போ என்னது ரெண்டு யூனியன் ஆஃப் டு ஓப்பன் செட் ஓப்பன் வித் ரெஸ்பெக்ட் டு சூப்பர் ஸ்பேஸ். அப்போது இது சூப்பர் ஸ்பேஸில் ஓப்பனாக இருந்தால் ஒயில் ஓப்பன் வந்துடும், அந்த மாதிரி சொல்லிக்கலாம் சரிங்களா. சிம்பிளாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எழுதிருக்க செட் வந்து இந்த மாதிரி வந்துடுமா. இப்போது இது என்ன ஆயிரும்னா இது வந்து இஸ் நாட் ஓப்பன் இன் ஒய் சரிங்களா. என்ன காரணம் இட்ஸ் நாட் ஓப்பன் இன் ஒய், பட் இது ஓப்பன் இன் ஆரில் வந்துடும் சரிங்களா. சார் ரெண்டுலேயுமே ஓப்பன் இன் ஒய், நாட் ஓப்பன் இன் ஒய்,
நாட் ஓப்பன் இன் ஆர். ஏன்னா இந்த ஆக்சுவலாக இங்கே இது வித் ரெஸ்பெக்ட் டு இதை ஸ்பேஸை பொறுத்து மாறும். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஒய்யில் பார்க்கும்போது ஒய்யே உங்களோட என்னது -1 to +1 தான். உங்கள் ஒய்யே -1 to +1 தான். இப்போ உங்களோட யூனிவர்சல் செட்டே இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, -1 to -1/2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 1/2 to 1. சரிங்களா? 1/2 to 1. ஸோ நாட் ஓப்பன் இன் ஒய், பட் ஆரில் ஓப்பன் வராது. ஏன்னா ஆரில் வந்து ஹோல் இது வந்துடும். அப்படின்னா ஆரில் வந்து ஹோல் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த இது வராது. ஏன்னா இங்கே -1 வந்து இஸ் நாட் இன்டீரியர் பாயிண்ட். -1 + 1 இஸ் நாட் இன்டீரியர் பாயிண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் என்னது ஆரில் வந்து ஓப்பன் வராது. ஒயில் ஏன் ஓப்பன் வராது? ஒயில் ஏன் ஓப்பன் வராது சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஒன்றா டொமைன் இதுன்னா இப்போ வச்சு வரையும் போது 1 வந்து இன்டீரியர் பாயிண்ட்ஸு. ஸோ ஓப்பன் தானே வரும். ஒயில் ஓப்பன் வந்துடும். சரிதானா? ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே என்னது, எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இங்கே உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே இன்டீரியர் பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இங்கே எல்லா பாயிண்ட்ஸுமே இன்டீரியர் பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஓப்பன் இன் எக்ஸ் வந்துடும், ஓப்பன் இன் ஒய் வந்துடும், ஓப்பன் இன் ஒய் வந்துடும், பட் நாட் இன் ஆர் வரும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இப்படி எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா இந்த மாதிரி வந்துடுமா. இப்போ 1/2 -1/2னா டொமைனில் இன்வால்வ் தான். சரிங்களா? இதில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா ஸோ 1/2 இதெல்லாம் என்னவா மாறிடும்னா அதை சுற்றி ஒரு இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்காது. வந்து 1/2 -1/2 ஒயில் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்காது. சரிங்களா? ஆர்லேயும் இருக்காது. சரிங்களா? அதனால் இது ரெண்டுலேயுமே ஓப்பனாக இருக்காது. சரிங்களா? ரைட். அடுத்து இது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா ரெண்டுமே க்ளோஸ் செட் பார்த்துருப்போம். ரெண்டுமே க்ளோஸ்ட் இன் ஒயில் க்ளோஸ்டாகவும் இருக்கும், ஆர்லேயும் க்ளோஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சம் மோட்டிவேஷன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் புக்கில் உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது எக்ஸசைஸில் பார்த்தோம். இப்போ புக்கில் இந்த ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி சொன்னேன்னா சொல்லிட்டேன். சரிங்களா? இதுவும் சொல்லிட்டேன்னா ஓகே. ஓகே, ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சரியா? இப்போ அடுத்து ஒரு இந்த இதில் கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ என்னெல்லாம் புரிஞ்சுருக்கோம்னா இது வரைக்கும் என்ன பார்த்து ஒரு கிளான்ஸ் விட்டுறேன். ப்ராடக்ட் டாபாலஜி நான் x×xலாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த இது ஒரு முக்கியமானது. சரிங்களா? என்னது, ஸ்டாண்டர்ட் டாபாலஜியும் ஆர்டர் டாபாலஜியும் சேமாக இருக்கும். சரிங்களா? இது ஸ்டாண்டர்ட் டாபாலஜி ஆர்டர் டாபாலஜி சேமாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், முன்னாடியே சொல்லியிருப்போம். சரிங்களா? இது ப்ரொஜெக்ஷன் மேப்போட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இது என்னது சப்பேசிஸ் பற்றி கொடுத்தா சஸ்பேஸ் டாபாலஜி இது சொல்லிட்டேன். அப்புறம் இந்த தியரெலாம் சொல்லிட்டேன். சரிங்களா? சஸ்பேஸ்க்கு சப்ஸ்பேஸ் டாபாலஜி. அப்புறம் என்னது சொல்லியிருப்பேன், இது முக்கியமான ஒய் இஸ் ஓப்பன், யூ இஸ் ஓப்பன் இன் ஒய், ஒய் இஸ் ஓப்பன் இன் எக்ஸாக இருந்தால் தென் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். சரிங்களா? ஏ வச்சு சொல்லிடுவோம், யூ வச்சு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம். சரிங்களா? இந்த சஸ்பேஸ் டாபாலஜி என்னது, இது ஆர்டர் டாபாலஜி சேமாக இருக்கும், இது இல்லைன்னு சொன்னோம். சரிங்களா? அப்புறம் இந்த டிக்ஷனரி ஆர்டர் டாபாலஜி சொன்னேன். சரிங்களா? இது சொன்னேன். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ டிஆர்பி பாலிட்டிக் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லா சம்மும் போட்டேன், பார்த்துக்கோங்க. இந்த சம் போட்டாச்சு. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா A, B, C, D, ABCD எல்லாமே ரேஷனலாக இருந்தாலும் என்னது, இது வந்து பேசிஸ் ஃபார் R2. இது என்னது, இதுவும் என்னது, இது கிவ்ஸ் த ப்ராடக்ட் டாபாலஜி. சரியா? எல்லா ரியல் நம்பரும் எல்லா எண்டையுமே ரியலாக அசைன் பண்ணாலோ ரேஷனலாக அசைன் பண்ணாலோ அது என்னவாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டாபாலஜியை கொடுத்துரும், ஆனால் R2ல் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளவு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்காவது நாளைக்காவது க்ளோஸ் செட்டு ஓப்பன் செட்ஸ், அதாவது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ். ஓகே, ஓப்பன் செட்டு க்ளோஸ் செட்டு, சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே எழுதியிருப்பாங்க. இந்த இது மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? நெய்பர்ஹுட்டு, லிமிட் பாயிண்ட்டு, ஐசோலேட்டட் பாயிண்ட்டு, இன்டீரியர் பாயிண்ட்டு, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு, பவுண்ட்ரி பாயிண்ட்டு, ஃப்ரண்டியர் பாயிண்ட்டு, அட்கரண்ட் பாயிண்ட்டு, அப்புறம் ஓப்பன் செட்டு க்ளோஸ் செட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? டெரைவ்டு இது, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓப்பன் செட்ஸு, க்ளோஸ் செட்ஸு,
அப்புறம் பவுண்டரி ஆஃப் செட் இதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்மளோட வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஓகேவா? பிடிஇயில் எல்லாமே வீடியோஸ் போட்டாச்சு. பிடிஇயில் 100% ப்ராப்ளம் போட்டாச்சு. பிடிஇ அப்புறம் என்னதுன்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேயும் 100% ஓவர். சரிங்களா? கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் 100% ஓவர். நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலே போதும். இன்டெக்ரல் ஈக்குவேஷனையும் 100% ஓவர். சரிங்களா? மிச்சம் இதிலலாம் நம்ம அப்ளைடில் இதெல்லாம் முடிச்சிருப்போம். சரிங்களா? வேறு நான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மறந்துட்டேன். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேயும் 100% முடிஞ்சது. சரிங்களா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அப்படியே 8 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வீடியோஸ் மட்டும் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இதை அப்படியே பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். சரிங்களா? டேரக்ட் ரிசல்ட் மட்டும் பாருங்கள். சரிங்களா? இப்போ இதிலலாம் என்னது நான் வீடியோஸ் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே என்னது கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் வந்து ரியலில் வந்து ஒரு 25% தான் முடிச்சிருப்போம். ஓகேவா? ஃபுல்லாக போட்டிருக்க மாட்டோம். பட் என்னென்ன முக்கியமான டாப்பிக்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்புறம் வந்து இப்போ டோப்பாலஜி நானே இப்போ இதில் கொடுத்துருவேன். ஸோ டோப்பாலஜி இப்போ இதே இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா டோப்பாலஜி வந்து கவர் பண்ணிடுவேன். 100% கவர் பண்ணி கொடுத்துருவேன் டோப்பாலஜி. சரிங்களா? அப்புறம் என்னது லீனியரில் 80% முடிஞ்சிருக்கும். காம்ப்ளெக்ஸ்னு 80% முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அல்ஜிப்ராவில் குரூப் தியரி கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பேன். அல்ஜிப்ராவில் குரூப் தியரி ஓவர். சரிங்களா? குரூப் தியரியில் வந்து சைலோஸ் தியரம் மட்டும் தான் பாக்கி இருக்கும். மற்ற எல்லாமே போட்டிருப்பேன். சரிங்களா? எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஃபீல்டு தியரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருப்பேன். சரிங்களா? ஃபீல்டு தியரி பாருங்கள் முக்கியமானது. சரிங்களா? இப்போ குரூப் தியரி கூட நான் வளவலான்னு எழுதியிருப்பேன். சரிங்களா? பட் ஃபீல்டு தியரி ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன். ஃபீல்டு தியரி கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? அது கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பேன். ரிங் தியரி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ சப்போஸ் யாராச்சும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.